ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்காக ஒரு வித்தியாசமான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த படம் சாதாரண படமே இல்ல. இந்த படத்துல நடக்கிற சில விஷயங்கள் ஏன் நடக்குது, எதனால நடக்குது, எதுக்காக நடக்குது, இது எதுவுமே தெரியாது. அதாவது ஒரு கதைக்குள்ள கதைனால பிரச்சனைனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு படம் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம ஹீரோ ஒரு எழுத்தாளரா இருப்பாரு. அவரு இந்த நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் எழுதுவாரு. ரொம்ப ஃபேமஸான ரைட்டர். அவரு எழுதி பப்ளிஷ் பண்ணாத ஸ்டோரிஸே கிடையாது. அப்படி இருக்கிற வகையில ஒரு நாள் ஒருத்தர் என்னோட கதையை நீ திருடிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து நிப்பாரு. சரி, இவர் ஒரு நாள் வந்துட்டு கேட்டுட்டு போயிருவாரு போல அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்ல. ஒவ்வொரு தடவையும் காலையில பொழுது விடியும் போது நம்ம ஹீரோக்கு நெருக்கமா இருக்கிறவங்க ஒருத்தங்க இறந்து போறாங்க. இது எல்லாத்தையுமே எதுக்காக அவன் பண்ண உண்மையிலேயே அவன் தான் இது எல்லாத்தையுமே பண்றானா? அவனுக்கும் அந்த கதைக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம ஹீரோக்கும் அந்த கதைக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம ஹீரோ உண்மையிலேயே இன்னொருத்தரோட கதையை திருடினாரா, இல்லைன்னா யாருன்னே தெரியாத ஒருத்தர் எதுக்காக நம்ம ஹீரோவை துரத்தணும்? இந்த மாதிரி பல கேள்விகளோட புதிரும் மர்மங்களும் நிறைஞ்ச கதை தான் 2004 வெளியான The Secret Window. And once again, இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற அந்த லைக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. இவர் யாருன்னு தெரியுதா? இவர் தான் ஜானி டெப். பட் இந்த படத்துல இவரோட பேரு மார்ட் ரெய்னி. நம்ம மார்ட்டை பத்தி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அவர் ஒரு ரைட்டர். பட் இப்ப இவர் இங்க என்ன பண்றாருன்னா, பயங்கரமா பனி பொழிஞ்சிட்டு இருக்கும் போது காரை எடுத்துட்டு ஒரு மோட்டலுக்கு இந்த நேரத்துல வந்திருப்பாரு. அந்த சமயத்துலதான் ஒரு குரல் இவரோட உள்ளுணர்வு சொல்லும், திரும்ப போயிரு, வண்டியை எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு போயிரு. இதை கேட்ட உடனே இவரு என்ன பண்றாருன்னா, வண்டியை ரிவர்ஸ் கியர்ல போட்டு திரும்ப போறாரு. ஆனா அவர் ஒரு இடத்துல நிறுத்தும் போது அந்த உள்ளுணர்வு திரும்பவும் சொல்லும், போயிராத, தயவு செஞ்சு திரும்ப போயிடாத அப்படின்னு சொல்லும்போது இவரார எதுவுமே கேட்காம என்ன பண்றாருன்னா, நேரா அந்த வண்டிய மோட்டலுக்கே விட்டு உள்ள போய் அந்த ஓனரை கூட கேட்காம அங்கிருந்து ஒரு டோரோட கீயை எடுத்து வேக வேகமா அந்த கீக்கான டோரு கிட்ட போய் அந்த கீயை வச்சு அன்லாக் பண்ணி உள்ள போய் பார்த்தா உள்ள 2 பேர் இருப்பாங்க. அவரும் உள்ள போறாரு. உள்ள போய் அந்த பொண்ணை பார்த்து அவரு பயங்கரமா கத்துறாரு. அது ஆக்சுவலி வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட மனைவி ஏமி ரெய்னி. இதத்தான் கண்ணால பார்த்த உடனே நம்ம ஹீரோ மனசுடைஞ்சு போயிருவாரு. மனுஷன் அந்த ராத்திரி அவரோட வாழ்நாள்ல மறக்கவே மாட்டாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா 6 மாசம் கழிஞ்சு நம்ம ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க. அந்த வீடு எங்க இருக்குன்னா, ஊரை விட்டு தள்ளி ஒதுக்குப்புறமா காட்டுக்கு நடுவுல அமைஞ்சிருக்கும். அந்த வீட்டுல ஒரு ஜன்னலுமே இருக்கும். அந்த ஜன்னல் வழியா அந்த கேமரா மூவ் ஆகும். உள்ள ஒரு டேபிள் இருக்கும். அதுல ஒரு லேப்டாப் இருக்கும். அந்த லேப்டாப்ல தான் நம்ம ஹீரோ கதை எழுதுவாரு. அதுலயும் அவரு என்ன கதை எழுதுறாருன்னு தெரியுதா? அன்னைக்கு ராத்திரி தான் மனைவி செஞ்சதை அவரு கதையா எழுதலான்னு ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. என்ன ஏமிக்கு பதிலா ஏபின்னு அங்க இருக்கும். அதுக்கப்புறமா நேரா கீழே நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. அவரு நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி அவரு நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அப்பதான் யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. இவரும் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு போய் கதவு திறந்தா தொப்பி போட்ட ஒரு நபர் அந்த இடத்துக்கு வந்து, நீ என்னோட கதையை திருடிட்ட அப்படின்னு அவர் சொல்லுவாரு. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க, உங்களை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல, நான் எப்படி உங்களோட கதையை திருட முடியும்? எங்க பாரு, நீ என்னோட கதையை திருடன, அது எனக்கு நல்லா தெரியும். இதை ஒரு நிமிஷம் படிச்சு பாரு, அப்பதான் உனக்கே என்னங்கிறது புரியும். இல்ல, நான் இந்த மேனஸ்கிரிப்ட் எல்லாம் படிக்கிறது இல்ல, இதை வாங்கி படிச்சுதான் பாரு. நம்ம ஹீரோவும் சொல்லுவாரு, இங்க பாருங்க, உண்மையிலேயே உங்களுக்கு என் மேல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா என்னோட லிட்டரரி ஏஜென்ட் கிட்ட நீங்க பேசுங்க. மிஸ்டர் ரெய்னி, நான் திரும்பவும் சொல்றேன், இது உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனை. 3வது மனுஷங்க இதுல நுழையக்கூடாது. இதை வாங்கிக்கோங்க. ஆனா நம்ம ஹீரோ அது எதையுமே கேட்காம, என்னால வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த டோரை சாத்தி லாக் பண்ணிடுவாரு. சோ அவருமே என்ன பண்றாருன்னா, அந்த இடத்த விட்டு போவாரு. அவரோட கார் அங்கதான் இருக்கும். கார்ல ஏறி அவர் கிளம்பும் போது அந்த கார் நம்பர் பிளேட்டை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணுவாரு. திரும்ப டோர் ஓபன் பண்ணி வெளியில போய் பார்த்தா அந்த ஸ்டோரியோட ஸ்கிரிப்ட் அங்க இருக்கும். அதனால அங்க வச்சுட்டு போயிருப்பாப்ல. அதை அவர் எடுத்துட்டு உள்ள போவாரு. அதுல என்ன போட்டிருக்குன்னா, சோயிங் சீசன் பை ஜான் ஷூட்டர் அப்படின்னு போட்டிருக்கும். அவருமே அதை எடுத்துட்டு உள்ள போய் அதை நேரா குப்பை தொட்டியில போட்டு, உன் ஸ்டோரியை நான் திருடவும் இல்ல, இதை நான் படிக்க போறதும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் அவரோட ரெகுலர் வேலையான தூங்க ஆரம்பிச்சிருவாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருப்பாரு. அதனாலதான் அவரோட அடுத்த கதை எழுதும் போது அந்த வரிகளை ஆட் பண்ணி அதை பத்தி யோசிச்சுட்டே இருப்பாரு. நம்ம ஹீரோவோட வீட்டுல மிஸ் கார்வி அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க அந்த வீட்டோட வேலைக்காரம்மா. அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட ஒரு நாயுமே இருக்கும். அதோட பேரு சீக்கோ. அவரோட அந்த கதையை பார்த்ததும் அவரே புரிஞ்சுக்கிறாரு இது ஒரு பேட் ரைட்டிங் அப்படின்னு. அதனால அவரோட உள்ளுணர்வு என்ன சொல்லுனா, அதை அழிச்சிரு அப்படின்னு அது சொல்லும். அதுக்கப்புறமா மனுஷன் அப்படியே கீழே வருவாரு. கீழே ஒரு சோடா கேனை எடுத்து அதை குடிச்சிட்டு இருக்கும்போது அப்பதான் டேபிள்ல ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாரு. என்னன்னா, அந்த ஜான் ஷூட்டர் கொடுத்த ஸ்கிரிப்ட் இருக்கும் இல்லையா, அது அந்த டேபிள் மேல இருக்கு. அப்பதான் மிஸ் கார்வி அங்க இங்க பாருங்க மிஸ்டர் ரெய்னி, உங்களோட ஒரு ஸ்டோரி குப்பையில இருந்தது, அதான் நான் அதை எடுத்து வச்சேன். ஆனா இந்த தாட்டி நம்ம ஹீரோ அதை தூக்கி குப்பையில போடாம அதை படிச்சு
படிச்சு பாக்குறாரு. அப்படி அந்த கதையில என்ன எழுதி இருக்குன்னா, அவன் மனைவி தன்னை ஏமாத்தினதுல இருந்து அவனால நிம்மதியாவே இருக்க முடியல. அதனால அவன் தான் மனைவிய கொல்லணும்னு முடிவு பண்ணான். அவன் மனைவிய கொன்னு அவன் மனைவிக்கு பிடிச்ச கார்டன்லயே அவளை புதைக்கவும் செஞ்சான். இத படிச்ச உடனே நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. இவரு வேற அதிர்ச்சியில எல்லாத்தையும் தள்ளி விட்டுருவாரா. மிஸ் கார்வி வந்து அதை கிளீன் பண்ணுவாங்க. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, எங்க பாருங்க மிஸ் கார்வி, நான் இதை எழுதவே இல்ல, ஆனா அதை பார்க்கும்போது நீங்க எழுதின மாதிரி தான் இருந்தது, அதனாலதான் நான் இதை எடுத்து வச்சேன். இவருக்கு ஒண்ணுமே புரியல. சரின்னு இவர் என்ன பண்றாருன்னா, நேரா அவர் எழுதின ஸ்டோரி புக்ஸ்ல ஒன்னு எடுப்பாரு. அந்த புக்ல கான்டென்ட் பேஜ்ல சீக்ரெட் விண்டோ அப்படிங்கிற அந்த டாபிக் 197 பேஜ் நம்பர்ல இருக்கும். அதை அவர் எடுத்து படிச்சு பார்க்கும்போது ரெண்டு கதையும் ஒன்னா மேட்ச் ஆகுது. அந்த சமயத்துல தான் அவர் ஒரு விஷயத்த நினைச்சு பார்ப்பாரு. என்னன்னா, அவரோட மனைவி ஏமி அந்த ரூமை வந்து கிளீன் பண்ணும்போது அங்க ஒரு சின்ன கபோர்ட் இருக்கும். அதை நகுத்துனா ஒரு சீக்ரெட் விண்டோ இருக்கும். அதுக்கு அந்த பக்கம் இருக்கு இல்லையா, அதுதான் அவங்களோட கார்டன். சோ இந்த சீக்ரெட் விண்டோ அப்படிங்கிற அந்த டாபிக்கை வச்சுதான் இந்த கதையவே அவர் எழுதியிருப்பாரு. ஆக்சுவலி இந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இவர் எழுதின கதையோட மேட்ச் ஆகும். இதெல்லாம் நினைச்சு பார்த்து மனுஷன் ரொம்ப டென்ஷன் ஆயிருவாப்ல. அந்த சமயத்துல தான் டிராவெல்லாம் ஓபன் பண்ணி ஏதோ ஒன்று தேடுறாரு. என்னன்னு பார்த்தா அது சிகரெட். மிஸ் கார்வி இதை பார்த்தா அவர் திட்டே திட்டுருவாங்க. அதனால அவங்களுக்கு தெரியாம தம் அடிப்பாரு. அந்த மாதிரி தம் அடிச்சிட்டு இருக்கும்போது மிஸ் கார்வி அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. இவரும் அதை மறைப்பாரா. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. சில பெண்மணிகளுக்கு இந்த மாதிரி ஆண்களை பத்தி புரிஞ்சுக்க முடியாது, அவங்களுக்கு புரிஞ்சுக்க கொஞ்சம் நேரம் எடுக்கும், அதனால நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்களா. திரும்பவும் இவரு தம் அடிப்பாரு. திரும்பவும் அந்த அம்மா அந்த இடத்துக்கு வருவாங்க. எங்க பாருங்க மிஸ்டர் ரெய்னி, நீங்க உண்மையிலேயே நல்லவர், அதை என்னைக்கும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அவரு அந்த கதைய திருடவே இல்லை, ஆனா இருந்தாலும் இது அவரு மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும். அதை நினைச்சுக்கிட்டே அவரு சோஃபால படுத்து அப்படியே தூங்குவாரு. அந்த சமயத்துல அவரோட கனவுல நிறைய விஷுவல்ஸ் வரும். திடீர்னு போன் அடிக்கும் போது அவர் எந்திரிப்பாரு. அப்படி யாரு கால் பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தா அது நம்ம ஏமி. நீ எதுக்காக கால் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு இன்னுமே உன் மேல எனக்கு அக்கறை இருக்கு, அதனாலதான் கால் பண்ண, நீ அதை நம்பினாலும் நம்பலினாலும் எனக்கு அது இருக்கு. அப்பதான் அவரு வந்து ஏமி கிட்ட, நான் எழுதின ஸ்டோரி சீக்ரெட் விண்டோ அதை பத்தி நீ என்ன நினைக்கிற, அதாவது நான் யாரையாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை எழுதியிருப்பேன் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு ஏன் இந்த சந்தேகம் வருது அப்படின்னு கேட்பாங்க. இவரு உடனே என்ன பண்ணுவார்னா, இல்ல அதை மறந்துரு அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுவாரு. நம்ம ஹீரோ ரொம்பவே மன உளைச்சல்ல இருப்பாரா. அதனால ஒரு வாக் போலாம் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில வந்து சும்மா அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த மர்ம நபர் ஜான் ஷூட்டர் அந்த இடத்துல இருப்பாரு. நீ அந்த ஸ்கிரிப்ட படிச்சியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் படிச்சேன், நீ அதை எப்ப எழுதுன, நான் எதிர்பார்த்தேன் நீ இந்த கேள்வி கேட்பேன்னு, இதுக்காக தானே நான் மிசிசிப்பில இருந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தேன். இந்த மாதிரி இவர் பேசும்போது அப்பதான் ஒருத்தர் காரை ஓட்டிட்டு அந்த வழியா போவாரு. நம்ம ஹீரோக்கு அவர் கையும் காட்டுவாரு. நான் அதை 7 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினேன், 1997. அப்பதான் நம்ம ஹீரோ கான்பிடண்டா சொல்றாரு, இது தேவையில்லாத வேலை, நீ 1997ல அந்த ஸ்டோரி எழுதின, ஆனா நான் 1994ல எழுதினேன், அதை ஒரு மேகசின்ல பப்ளிஷும் பண்ணேன், உன்னை விட 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அதை எழுதிட்டேன். அவர் ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. நான் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்ல, நீயே போய் பாரு, எல்எடி குயின்ஸ் மிஸ்ட்ரி மேகசின் ஜூன் 1995, அந்த மேகசின்ல அந்த கதை இருக்கும். அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுவும் உன் தலைவிதி, இல்லைன்னா நான் ஒண்ணு பண்றேன், உன்னோட வைஃபை போய் கேட்கிறேன், ரிவர் டேல தானே நீ வாங்கின அந்த வீடு இருக்கு, அப்பதான் அவர் சிகரெட் எடுத்து நீ அடிக்கிறியா அப்படின்னு கேட்பாரு. இல்ல நான் அதை விட்டுட்டேன், உனக்கு நான் 3 நாள் டைம் தரேன், நீ உன்னோட மனைவிக்கு கூப்பிடுவியோ இல்ல பேசுவியோ அது எனக்கு தெரியாது, உண்மையிலேயே நீ அந்த ஸ்டோரி எழுதுன அந்த மேகசின் இருந்ததுன்னா அவளை வச்சு கொண்டு வர சொல்லு. அப்பதான் நம்ம ஹீரோ கேட்பாரு, அப்படி நான் அதை காட்டிட்டேன்னா நீ என்ன தனியா விட்டுருவியா. ஆமா அப்படின்னு அவர் சொல்லிட்டு அங்கிருந்து போவாரு. நம்ம ஹீரோவும் யோசிக்கிறாரு, நான் போய் அவளை கால் பண்ணி அதை எடுத்துட்டு வர சொல்லணும்னு எந்த அவசியம் இல்ல, நான் அதை பண்ண போறதும் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த டெலிபோன் வயர் இருக்கும் இல்லையா, அதை கழட்டி விட்டுட்டு வழக்கம் போல படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவாரு. நம்ம ஹீரோ அப்படியே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிருவாரு. அந்த சமயத்துல ஒரு கனவு. எந்திரிச்சு பார்த்தா அவரு மலைக்கு மேல இருப்பாரு, கீழே கடல், அவ்வளவுதான், தவறு கீழே விழுவாரு பாருங்க. கட் பண்ணா அவருக்கு முழிப்பு வரும். எந்திரிச்சு டைம் பாக்குறாரு, பார்த்தா அது லேட் நைட். அதுக்கப்புறமா போய் தண்ணி குடிக்கும் போது அப்பதான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாரு. என்னன்னு பார்த்தா யாரோ ஒருத்தன் ஜன்னல்ல ஒரு பேப்பரை ஒட்ட வச்சுட்டு போயிருப்பான். இவரும் வெளியில போய் லைட்ட போடுறாரு, பார்த்தா அந்த பல்ப் உடைஞ்சிருக்கும். அப்படியே நேரா அந்த லெட்டர் எடுத்து பார்த்தா அதுல என்ன எழுதி இருக்கும்னா, உனக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு, நான் விளையாடல, எந்த ஒரு போலீஸும் கிடையாது. அண்ட் அதுக்கு பக்கத்திலேயே துணியை போட்டு ஏதோ ஒண்ணு மூடி வச்சுட்டு போயிருப்பான். இவரும் அதை என்ன பண்றாருன்னா மெதுவா விளக்கும் போது பார்த்தா இவரோட சீக்கோ ஸ்க்ரூ டிரைவரால கொலை செய்யப்பட்டிருக்கு. சுத்தி முத்தி பாக்குறாரு, பார்த்தா அங்க யாருமே இல்ல. இதுக்கு நீ கண்டிப்பா அனுபவிப்ப ஷூட்டர் அப்படின்னு அவரு கத்துவாரு. ஆனா சுத்தி முத்தி அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோ உள்ள வந்த உடனே முதல் வேலையை என்ன பண்றாருன்னா, எல்லா டோர்ஸ் அதுக்கப்புறம் விண்டோஸ் இதை லாக் பண்றாரு. இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு அவர் எதிரே பார்க்கல. அடுத்த நாள் காலையில பொழுது விடிஞ்சதும் இவர் என்ன பண்றாருன்னா, அவரோட நாய்க்குட்டி சீக்கோவை அவரோட கார்டன்ல புதைக்கிறாரு. அதுக்கப்புறமா இவர் என்ன பண்றாருன்னா,
நேரா சிட்டிக்கு போய் ஷெரீஃப் டேவை மீட் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த லெட்டரையும் கொடுக்கறாரு. ஆனா அவர் வந்து இந்த கேஸ அசால்ட்டா எடுத்துட்டு இருப்பாரு. அதனால இவர் என்ன பண்றாருன்னா, நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா, இவருக்கு ஒரு லிட்டரரி ஏஜென்ட் இருக்காரு அப்படின்னு. அவர் பேர் வந்து கென். அவரை போய் மீட் பண்ணுவாரு. அவர்கிட்ட நடந்ததை சொல்லும்போது அவர் கேட்கிற முதல் கேள்வி, நீ உண்மையிலேயே அதை திருடுனியா? இது நானா? டேய், என்ன நீயுமா நம்ப மாட்ற? இது ஒரு பயங்கரமான கோஇன்சிடென்ஸ் மாதிரில இருக்கு. இவங்க இத பத்தி நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அவ கடைசியா கென் கேக்குறாரு, உனக்கு நான் என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறேன்? அவனுக்கு தேவையெல்லாம் ஒரே ஒரு ப்ரூஃப் தான். அது அந்த மேகசைன்ல இருக்கு. அது என்னோட வைஃப் கிட்ட இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து நான் அவங்ககிட்ட காமிச்சாலே போதும். ஆனா அதுக்கு நீ என் கூட இருக்கணும். சரி, நான் வரேன். ராத்திரி நேரத்துல கருப்பா கரடி மாதிரி ஒரு உருவம் போச்சுன்னா பார்த்து பயந்துராத. அது நானா தான் இருப்பேன். நிம்மதியா போய் ஓய்விடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாரு. சோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வண்டி எடுத்துட்டு நேரா ரிவர் டேலுக்கு போவாரு. அதாவது ஏமியோட வீடு இருக்கும் இல்லையா, அங்க. அந்த மாதிரி அவங்க வீட்டு கிட்ட போகும்போது அப்பதான் அவர் மிரர் வழியா பாக்குறாரு, ஏமியும் டெட்டும் ஒன்னா இருப்பாங்க. சோ அவன் பேர் வந்து டெட். சோ இதை பார்த்ததும் இந்த சமயத்துல அங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவரோட வீட்டுக்கு போவாரு. இவர் அங்க போறதுக்குள்ள ராத்திரி ஆயிரும். அப்படி நேரா இவர் அவரோட வீட்டுக்கிட்ட வரும்போது அங்க ஒரு கார் இருக்கு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. மெதுவா இறங்கி கிட்ட போய் பாக்குறாரு. பார்த்தா உள்ள இருக்கிறது நம்ம கென். ஆனா அவரு பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரு. அட கடவுளே, அவன் இவனையும் கொண்டுட்டானா அப்படின்னு இவர் எதிர்பார்க்கும் போது அவரு அப்பதான் எந்திரிப்பாரா. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பயந்து போயிருவாங்க. சோ அவரும் வராரு. உலையெல்லாம் போய் செக் பண்றாரு. பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோ பயந்து போய் துடுப்பெல்லாம் எடுத்துட்டு வருவாரு. நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? அதான் யாரும் இல்லன்னு தெரியுதுல. அந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோ டாம் கிரீன் லீஃப் அப்படின்னு ஒரு பேரை சொல்லுவாரு. என்னது, டாம் கிரீன் லீஃபா? ஆமா, நானும் ஷூட்டரும் காட்டுக்கு நடுவுல பேசிட்டு இருக்கும்போது அவர் கார் எடுத்துட்டு அந்த வழியா போனாரு. எனக்கு கை கூட காட்டினாரு. சரி, அதை பத்தி நம்ம நாளைக்கு காலையில விசாரிக்கலாம். நான் இப்ப கிளம்புறேன். ஆமா, நீ இப்போ எங்க தங்க போற? அந்த லேக் சைடர்ல இருக்கிற மோட்டல்ல தான் தங்க போறேன். ரூம் நம்பர் கூட 9. உனக்கு அந்த இடம் தெரியுமா என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோக்கு அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வரும். ஏன்னா அவர் ஆல்ரெடி அங்க போயிருக்காரு இல்லையா. ஆமா, எனக்கு தெரியும். சரி, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பாரு. கென் கார்ல ஏறி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவாரு. அது வரைக்கும் அங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனா எப்ப அவரு வண்டியை நகர்த்தினாரோ அப்போ உள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். யாரோ அந்த சைடு கிராஸ் பண்ணி போன மாதிரி இருந்திருக்கு. நம்ம ஏஜென்ட் கென் மொத்தமாவே அங்க இருந்து போயிட்டாரு. இவரும் மேல போறாரு. பார்த்தா அங்க யாருமே இல்ல. அவரோட ரூம் ஓபன் பண்ணி லைட்ஸ் ஆன் பண்ணி அங்க இருக்கிற ஒரு கபோர்டு செக் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அப்பதான் பாத்ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அண்ட் அவரும் மெதுவா போறாரு. பார்த்தா அந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல ஏதோ ஒரு உருவம் தெரியுது. இங்க பாரு, நீ உள்ளதா இருக்கேன்னு எனக்கு தெரியும். 3 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள நீ வெளியில வரலைனா நான் உள்ள வந்துருவேன் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுவாருன்னா 1 2 3 அப்படின்னு சொல்லி அந்த கம்பியை எடுத்துட்டு நேரா உள்ள போய் அடிப்பாரு. பாருங்க, அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம பாத் டப்பே உடைப்பாரு. அங்கேயும் யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு எலி மட்டும் இருக்கும். ஒரு துணியை வச்சு அதை புடிச்சு நேரா அவர் என்ன பண்றாருன்னா அவரோட ஒரு தம்மு பாக்கெட் ஒன்னு இருக்கும். அதுல ஒரே ஒரு சிகரெட் இருக்கும். அதையும் எடுத்துட்டு வெளியில அவரோட கார்டனுக்கு வந்து அந்த புடிச்சிருப்பாரு இல்லையா எலி, அதை திறந்து விட்டதுக்கு அப்புறமா அவரு தம் அடிக்க ஆரம்பிப்பாரு. அந்த மாதிரி தம் அடிக்கும் போது அப்போ ஒரு குரல், நீ என்னமோ ஸ்மோக் பண்ணவே மாட்ட அப்படின்னு என்கிட்ட சொன்ன. நம்ம ஹீரோ எதுவுமே பேச மாட்டாரு. அவன் என்ன கேக்குறானா, நீ உன்னோட மனைவியோட வீட்டுக்கு இன்னைக்கு போனேல, அப்போ அந்த மேகசினையும் நீ ஏன் எடுத்துட்டு வந்திருக்க கூடாது? அந்த மேகசினை கொண்டு வந்து நான் காமிச்சிட்டேனா நீ இங்க இருந்து மறைஞ்சு போயிருவியா? இந்த மாதிரி பேசிக்கிட்டே அவரு பக்கத்துல இருக்கிற அந்த மண்வெட்டி அவர் பிடிப்பாரு. எங்க பாரு மிஸ்டர் ரெய்னி, அப்படி ஒரு மேகசினும் இல்ல, அந்த மேகசின்ல நீ சொல்ற கதையும் இல்ல. அப்படி இருந்தா என்னோட எண்டிங் நீ மாத்தி அமைக்கணும். அதாவது ஜான் ஷூட்டர் எழுதின கதையோட எண்டிங் எப்படி இருக்கும்னா, அந்த கான் தோட்டத்துக்கு நடுவுல அவன் வாழ்ந்துட்டு இருந்தான். அவளோட இறப்பு மத்தவங்களுக்கு மட்டும் இல்ல, அவனுக்கு ஒரு மர்மமா இருந்தது. இப்படிதான் அவனோட எண்டிங் இருக்கும். நீ இந்த எண்டிங்க உன்னோட ஸ்டோரியில எழுதி அதை நீ பப்ளிஷ் பண்ணணும். அந்த புக்ல என்னோட பேர் வரணும். நீ மட்டும் இதை பண்ணலைனா உன்னோட வைஃபை இதுல இழுக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லும் போது நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த மண்வெட்டி எடுத்து அவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவதான் அசால்ட்டா புடிச்சு நம்ம ஹீரோவை திரும்ப அட்டாக் பண்ணுவான். நான் இப்பவும் சொல்றேன், நீ நினைக்கிற மாதிரி நான் சாதாரணவன் கிடையாது. இதை நீ செய்யற வரைக்கும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை உயிரோட அங்கேயே விட்டுட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இன்ஃபேக்ட் இதனால நம்ம ஹீரோ ராத்திரியெல்லாம் தூங்காம இருப்பாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த டெலிபோனை பாக்குறாரு. அந்த வயரை தான் இவர் கழட்டி விட்டுருப்பாரு இல்லையா, அதை எடுத்துட்டு போய் திரும்பவும் சாக்கெட்ல சொருகும் போது போன் ரிங் ஆகுது. இவருக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் கனெக்ட் பண்ணா அதுக்குள்ள ரிங் ஆகுதா அப்படின்னு யோசிக்கிறாரு. என்னன்னு எடுத்து பேசினா அது நம்ம ஏமி வந்து பதட்டத்தோட கேக்குறாங்க, நீ எங்க போயிருந்த? ஏன் போனை நீ அட்டெண்ட் பண்ணல? எங்க பாரு ஏமி, நான் நல்லா தான் இருக்கேன். நான் தூங்கிட்டு இருந்தேன். டெலிபோன் வயரை நீ புடுங்கி விட்டுட்டு தூங்குனியா? இப்போ உனக்கு என்னதான் வேணும்? உனக்கு நான் எந்த வகையில உதவணும்? கடவுளே, மார்ட் நம்ம வீட்டை யாரோ எரிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சோ என்னன்னு பார்த்தா
நேத்து நம்ம ஹீரோ ஏமியோட வீட்டுக்கு போயிருப்பாரு இல்லையா, அந்த வீடு இப்ப அங்க இருக்காது. எரிஞ்ச நிலைமையில சாம்பலா அந்த இடத்துல இருக்கும். நம்ம ஹீரோவும் அங்க வராரு. அங்க வந்த உடனே அப்பதான் ஒரு விஷயத்த நினைச்சு பாப்பாரு. என்னன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் இந்த வீட்டுலதான் இருப்பாரு. அவரோட மனைவியோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு. ஆனா இப்போ அவர் மனைவியும் கூட இல்ல, அவரோட வீடும் இல்ல. என்னன்னா, நம்ம ஹீரோ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருப்பாரு. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். ஏமியும் டெட்டும் அந்த இடத்துக்கு வரும்போது நம்ம ஹீரோ பாப்பாரு. அவருக்கு அப்போ அந்த மோட்டல்ல நடந்ததுதான் ஞாபகம் வரும். அது அவரை மன ரீதியா பாதிச்சிருக்கு. சோ இப்போ இந்த கேஸை வந்து இவர் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாரு. அவர் முதல் கேள்வி என்ன கேக்குறாருன்னா, உங்களுக்கு யாராவது எனிமீஸ் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ முன்னாடி வந்து, ஆமா எனக்கு ஒருத்தர் இருக்கான். சோ அதனால இத பத்தின ஒரு டீடைல் இன்வெஸ்டிகேஷன் இங்க நடக்கும். இப்ப எப்படி கட் பண்ணா ராத்திரி ஆகுது. நம்ம ஹீரோ நேரா வீட்டுக்கு வருவாரு. அந்த மாதிரி வீட்டுக்கு வரும்போது டெலிபோன் வந்து ரிங் ஆகும். யாருன்னு பார்த்தா அது நம்ம கென். அவர் இப்ப மோட்டல்ல இருப்பாரு. அவர் கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் உன்னோட கேபினை வந்து செக் பண்ண, அங்க யாருமே இல்ல. இதே தான் நீ நேத்தும் பண்ண, ஆனா நீ போனதுக்கு அப்புறம் அவன் திரும்பவும் வந்தான். உண்மையாவா சொல்ற? ஆமா, எனக்கு தெரிஞ்சு அந்த மேகசினை இனி நான் எடுக்க முடியும்னு தெரியல. ஏன்னா அந்த வீடே இப்ப எரிஞ்சிருச்சு. அந்த மேகசினும் இப்ப மண்ணோட மண்ணா போயிருக்கும். உனக்கு இன்னமும் அந்த மேகசின் வேணும்னா நான் ஒரு ஏஜென்ட்க்கு கால் பண்ணி பேசினேன். அதாவது உன்னோட வீடு எரிஞ்ச விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா. என்னன்னா அவர்கிட்ட ஒரு காப்பி இருக்காமா. அவர் யூபிஎஸ் வழியா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவர் உனக்கு அனுப்பிடுவாரு. நீ நாளைக்கு 3 மணிக்கு மேல அதை போய் எடுத்துக்கலாம். நான் நினைச்சேன் உன்னை ஹையர் பண்ணது தப்பே இல்ல. அப்புறம் அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லுவாரு. என்னன்னா, டாம் கிரீன்லீஃபை பத்தி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாரு இல்லையா, அதாவது அந்த ரிவர் லேக் கிட்ட நம்ம ஹீரோவும் ஜான் ஷூட்டரும் அங்க நின்னு பேசிட்டு இருக்கும் போது அந்த வழியா டாம் கிரீன்லீஃப் வண்டி எடுத்துட்டு போயிருப்பாரு. இத பத்தி இவர் விசாரிக்கும் போது அந்த டாம் கிரீன்லீஃப் என்ன சொல்லியிருப்பானா, முதல்ல நான் அந்த பக்கம் வண்டி எடுத்துட்டு போவே இல்லைன்னு சொன்னானா, அதுக்கப்புறம் நாங்க யாரையும் பார்க்கல அப்படின்னு சொல்றான். இவனை நான் எந்த வகையில நம்புறது அப்படின்னு அவர் கேட்பாரு. எனக்கும் இதை என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி இங்க பாரு மாட், அதை பத்தி விடு. எனக்கு இப்ப ப்ரூஃப் வேணும். ஜான் ஷூட்டர் அங்கதான் இருந்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு ப்ரூஃப் வேணும். அதாவது அந்த மேனுஸ்கிரிப்ட் நான் சொல்ல, பிசிக்கல் எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அவன் ஏற்படுத்தின காயங்கள் என் உடம்புல அப்படியே இருக்கு. சரி ரொம்ப நல்லது. அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு, நாளைக்கு 9 மணிக்கு கிரீன் லைஃபை போய் சந்திக்கலாம். நீ உன்னோட மேனுஸ்கிரிப்ட் அதுக்கப்புறம் அந்த காயங்களையும் எடுத்துட்டு வா. நான் அவனை எப்படியாவது பொய் சொல்லவே முடியாத அளவுக்கு நான் அவனை மிரட்டுறேன். கண்டிப்பா அவன் உண்மையை கக்கிதான் ஆகணும். அப்புறம் வரும்போது மறக்காம அந்த 6 கன் பில்கிரிமையும் எடுத்துட்டு வா. மறக்காம வந்துரு போய் ஸ்டோருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் தூங்க போறாரு. அவருக்கு தூக்கமே வராது. அது மட்டும் இல்லாம அவர் வியர்டா சில விஷயங்கள் பண்ணுவாரு. தான் என்ன பண்றோம்னா அவருக்கே தெரியல. இப்ப அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ எந்திரிக்கும் போது மணி 9:30 தாண்டி இருக்கும். அவரு வேக வேகமா கிளம்புறாரு. பார்த்தா அவரோட கார் கீ அங்க இருக்காது. கதவு திறந்து பார்த்தா அங்க ஒரு தொப்பி இருக்கும். அது வேற யாரோடதும் இல்ல, ஜான் ஷூட்டரோடது. வெளியில அவரோட கார் ஸ்டார்ட் ஆகப்பட்ட நிலைமையில இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த வண்டியில ஒரு சிகரெட் துண்டுமே இருக்கும். இவரும் பாக்குறாரு. அதுக்கப்புறமா என்ன பண்றாருன்னா, அந்த தொப்பி இருக்கும் இல்லையா, அதை ஒரு கேரி பேக்ல எவிடன்ஸா எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு நேரா கென்னை மீட் பண்றதுக்காக அந்த ஸ்டோருக்கு போவாரு. பார்த்தா அந்த ஸ்டோர்ல எல்லாருமே இருப்பாங்க. கென்னை மட்டும் காணும். அந்த கடைக்கார அம்மா கிட்டே கேட்பாங்க, இந்த மாதிரி என்னை பார்க்க குண்டா கருப்பா ஒரு உருவம் வந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது அப்படி யாருமே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே வண்டி எடுத்து நேரா வீட்டுக்கு வராரு. அந்த தொப்பியை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இப்பதான் திரும்பவும் டெலிபோன் ரிங் ஆகுது. கென்னா இருக்கும்னு காலை அட்டென்ட் பண்ணா அந்த பக்கம் இருந்து பேசுறது ஜான் ஷூட்டர். அவன் என்ன சொல்றான்னா, அந்த ரிவர் லேக் கிட்ட போ, கொஞ்சம் தூரம் நடந்து போய் பாரு. எதுக்கு? நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன், இது உனக்கும் எனக்கும் நடக்கிற பிரச்சனை, 3வது மனுஷங்க தலையிடக்கூடாதுன்னு சொன்னேன். அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோவை என்ன பண்றாருன்னா அங்கிருந்து வேகமா ஓடி போறாரு. அந்த மாதிரி அங்க போய் பார்த்தா டாம் கிரீன்லீஃபோட வண்டி அங்க இருக்கும். இவருக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ஹீரோ மெதுவா முன்னாடி போறாரு. அவரோட ஹார்ட் பீட் எல்லாம் ரைஸ் ஆகும். அந்த மாதிரி கிட்ட போய் அந்த காருக்குள்ள இருக்கிறத பார்த்ததும் அவருக்கு தூக்கி வாரி போட்டுரும். என்னன்னு பார்த்தா அந்த கார்ல 2 பேர் இருப்பாங்க. 2 பேருமே ரத்த வெள்ளத்துல கிடப்பாங்க. சாட்சியா இருந்த கிரீன்லீஃபும் இல்ல, நம்ம ஹீரோக்கு உதவின்னு சொல்லிக்கிற கென்னும் இப்ப உயிரோட இல்ல. நம்ம ஹீரோ பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கும் போது அவரோட இதய துடிப்பு வேகமாகும். இந்த மாதிரி இதயம் துடிக்கும் போது அந்த இடத்துலயே மயங்கி கீழே விழுந்துருவாரு. அதுக்கப்புறமா 3 மணி நேரம் கழிஞ்சு நம்ம ஹீரோக்கு முழிப்பு வரும். என்னப்பா 3 மணி நேரமாவா தூங்குவ அப்படின்னு ஒரு குரல். யாருன்னு பார்த்தா ஜான் ஷூட்டர் பின்னாடி இருப்பான். நம்ம ஹீரோ அவன் குரலை கேட்ட உடனே பயந்து போயிருவாரு. அவன் பேசிக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் நீ சொல்றதை எதையுமே கேட்க போறது இல்ல, நேரா போறேன், போலீஸ் கிட்ட உன்னை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்லுவான். அவன் மண்டையில சொருவி இருக்கிற ஸ்க்ரூ டிரைவர் யாரோடதுன்னு நினைச்ச, அதுல உன் கைரேகை தான் ராசா இருக்கும். இத கேட்ட உடனே நம்ம ஹீரோ ஸ்டன் ஆகி நிப்பாரு. உனக்கு என்னதான் வேணும் மிஸ்டர் ரெய்னி? நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே, என்னோட ஸ்டோரியை நீ பிக்ஸ் பண்ணி தரணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி
சொல்லிட்டு, இங்க பாரு என்னோட தொப்பி உன்கிட்ட தான் இருக்கு, மரியாதையா அதை பத்திரமா எடுத்து வை, இல்லைன்னா வேற ஒன்று வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுவான். இப்ப நம்ம ஹீரோக்கு புது பிரச்சனை. அந்த ஸ்க்ரூ டிரைவர் தலையில சொருவி இருக்கு இல்லையா, அது வந்து இவரோடது. கண்டிப்பா இந்த விஷயம் போலீஸ்க்கு போச்சுன்னா இவர் தான் மாட்டுவாரு. அதனால இவர் என்ன பண்றாருன்னா, மெதுவா வண்டிக்குள்ள ஏறி அங்க இருக்கிற ஒரு பேப்பரை வச்சு அந்த ஸ்க்ரூ டிரைவரை தலையில இருந்து எடுத்து இவர் என்ன பண்றாருன்னா மெதுவா அந்த வண்டியை தள்ள ஆரம்பிப்பாரு. அந்த மாதிரி தள்ளுன்னு தள்ளி வேகமா அந்த வண்டியை தள்ளிட்டு போவாரு. என்னன்னு பார்த்தா அந்த பக்கம் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கும், அது ஒரு குளம். இந்த மாதிரி வண்டியை தள்ளிட்டு போகும்போது ஒரு கட்டத்துல அந்த வண்டி கல்லு மேல ஏறி இறங்குமா, அந்த டெட் பாடி அவரோட கை மேல விழுந்து அவரோட கை மாட்டிக்கும். இப்ப நம்ம ஹீரோ மட்டும் கையை எடுக்கல, அந்த வண்டியோட சேர்ந்து அவரும் அந்த பள்ளத்தாக்குல விழுந்துருவாரு. இந்த மாதிரி அந்த வண்டி கிட்ட நெருங்கும் போது எப்படியோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ அந்த வண்டியில இருந்து கையை எடுப்பாரு பாருங்க, அந்த வண்டி நேரா உள்ள இருக்கிற டெட் பாடியோட அந்த குளத்துல விழுந்துரும். நம்ம ஹீரோக்கு இப்ப எவ்வளவு பிரச்சனை. மணி 3 ஆனனால இவர் நேரம் என்ன பண்றாருன்னா அந்த யூபிஎஸ் டெலிவரிக்கு போவாரு. எதுக்குன்னா அந்த மேகசின் எடுக்கிறதுக்காக. அந்த மாதிரி வீட்டுக்கு வந்து அந்த சாவி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது டெலிபோன் ரிங் ஆகுற சத்தம் கேக்குது. இவரும் போய் எடுக்கிறாரு. பார்த்தா அது நம்ம ஏமி. அட கடவுளே, மறுபடியும் இவளா? ஏமி வந்து பேசுறாங்க. நான் உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன். நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒருவேளை நம்ம அந்த குழந்தையை இழக்காம இருந்திருந்தோம்னா எல்லாமே சந்தோஷமா முடிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்கும்போது, கடவுளே திரும்பவும் ஆரம்பிக்காத, நான் இப்ப போட்டுமா, எனக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு, நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது போன்ல நம்ம ஏமி அழுக ஆரம்பிப்பாங்க. அவ அழுகிறத கேட்ட உடனே நம்ம ஹீரோவால தாங்கவே முடியல. அவளை சமாதானப்படுத்த ஆரம்பிப்பாரு. அந்த மாதிரி அழுதுகிட்டே இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மார்ட், நீ இன்னும் அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல சைன் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சிரிக்க ஆரம்பிப்பாரு. நீ என்ன நினைச்சு கவலைப்படுறேன்னு சொன்னப்போ நான் அதை நம்பிட்டேன். எனக்கு புரியுது, இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் அதை திரும்ப சால்வ் பண்ணணும் தான் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியாது. அந்த மாதிரி அவ சொல்லும்போது நம்ம ஹீரோ கோவப்பட்டு பயங்கரமா திட்டி அந்த போன் காலை கட் பண்ணிடுவாரு. நம்ம ஹீரோ ஆல்ரெடி பெரிய பிரச்சனையில இருக்காரு. இப்ப இது வேற. எங்க ஏமி என்ன பண்றாங்கன்னா அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸை எடுத்துட்டு நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக அவரோட வீட்டுக்கு கிளம்புவாங்க. இத டெட்டுமே பாக்குறாப்ல. அவனுக்கு சுத்தமா ஏமி தனியா போக விருப்பமே இல்ல. இப்ப அப்படியே கட் பண்ண இங்க நம்ம ஹீரோ போஸ்ட் ஆபீஸ்க்கு வருவாரு. அங்க ஷெரீஃபுமே இருப்பாரு. அவரு நம்ம ஹீரோவை கூப்பிடும் போது எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் இப்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. சோ அந்த மாதிரி உள்ள வந்த உடனே என்னோட பேர்ல ஏதாவது யூபிஎஸ் டெலிவரி வந்ததா அப்படின்னு கேட்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து எடுத்து கொடுப்பாங்க. அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேல லைட்டா ஒரு சின்ன கிரஷ் இருக்கும். ஆனா அதை அவர் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. அந்த மாதிரி வண்டியில ஏறி வந்து உட்காந்து அந்த போஸ்ட பிரிக்கும் போது ஷெரீஃப் அந்த பக்கமா வர்றதை இவர் கவனிக்கிறாரு. இவருக்கு என்னமோ தெரியல, அவர்கிட்ட பேசுறதுக்கு சுத்தமா இவருக்கு விருப்பமே இல்ல. அதனால இவர் என்ன பண்றாருன்னா வேக வேகமா வண்டி எடுப்பாரு. அவரு வந்து ஒரு நிமிஷம் கூட பேசணும், இல்ல இப்ப முடியவே முடியாது, நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன் அந்த மாதிரி சொல்லிட்டு வேக வேகமா வண்டி ரிவர்ஸ் எடுத்து அந்த இடத்த விட்டே கிளம்புவாரு. இவருக்கு கிட்டத்தட்ட தப்பிச்சோண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஷெரீஃப்க்கு ஏதோ ஒண்ணு தப்பா படுது. இப்போ இங்க டெட்ட காட்டுறாங்களா, அவனுக்கு மனசே கேட்கல. உடனே அவன் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோட வீட்டுக்கு அவனும் கிளம்புறான். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்கு வந்துருவாரு. அந்த யூபிஎஸ் டெலிவரி எடுத்து பார்த்தா அது ஆல்ரெடி ஓபன்ல இருக்கு. நம்ம ஹீரோ வண்டியில ஏறும்போது அது சீல்டா தானே இருந்திருக்கும். சரி பரவாயில்லன்னா அதை அவரு எடுத்து பாக்குறாரு. அது 1995ல பப்ளிஷ் ஆன ஒரு மேகசின். அதுல இண்டெக்ஸ் பேஜ்ல சீக்ரெட் விண்டோ மார்ட் ரெய்னி அப்படின்னு போட்டிருக்கோம். அது சரியா பேஜ் நம்பர் 83ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இவரும் பாக்குறாரு. அந்த மாதிரி பார்க்கும்போது 81, 82 அது வரைக்கும் இருக்கும். ஆனா 83ல இருந்து 98 வரைக்கும் இருக்கிற பேஜஸ் காணும். என்னன்னு பார்த்தா நடுவுல இருக்கிற பேஜை யாரோ கிழிச்சிருக்காங்க. இதை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறாரு இது கண்டிப்பா அந்த ஜான் ஷூட்டரோட வேலை தான் அப்படிங்கறத. அப்பதான் நம்ம ஹீரோவோட உள்ளுணர்வு ஒரு கேள்வி கேட்கும். ஒரு நிமிஷம் இரு, அவனா இதை பண்ணா, ஆனா எப்படி எனக்கு தெரியாது, இருந்தாலும் எப்படி? நம்ம ஹீரோ செம்ம காண்டா வீட்டுக்குள்ள போவாரு. ஜான் ஷூட்டரோட தொப்பி மட்டும் அங்க இருக்கும். அதை எடுத்து என்ன பண்றாருன்னா இவரை போட்டுப்பாரு. அப்படியே நேரா கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறாரு. அவரோட உள்ளுணர்வு கேட்கும், நீ எதுக்கு அதை போட்ட? எனக்கு தெரியல. ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம், அவன் எதுக்காக அவனோட ஹேட்டை நான் போடணும்னு நினைக்க போறான். ஒருவேளை இப்படியாவும் இருக்கலாம்ல. எப்படியா இருக்கலாம் நீ சொல்ற? என்னன்னு பார்த்தா அந்த பக்கத்துல இவரோட பர்சனாலிட்டி ஒன்னு இருக்கும். அவன் உன்னை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இதை சொல்லலாம். நான் எதுக்காக கன்ஃபியூஸ் ஆகணும்? சப்போஸ் நீ ஆயிருந்தீனா? அதுதான் நான் ஆகலன்னு சொல்றேன்ல. இதெல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. இத பார்த்தா கோஇன்சிடென்ஸ் மாதிரியா தெரியுது. இங்க பாரு, ஜான் ஷூட்டர் இங்க வந்தா என்ன காயப்படுத்தினா, அந்த காயங்கள் என்கிட்ட தான் இருக்கு. அப்படியா? எங்க காட்டு. இதோ இங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் காட்டுறாங்க நம்ம ஹீரோவோட கைகள்ல அந்த காயங்களே காணோம். இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சொல்லட்டா? முதல்ல போலீஸ கூப்பிடு. இல்ல முடியாது. இங்க பாரு, போலீஸ கூப்பிட்டு உன்னை நீயே இந்த வீட்டுல வச்சு பூட்டிக்கோ. அப்பதான் நீ இன்னொரு டேமேஜே பண்ண மாட்ட. நீ இன்னொருத்தரை கொலை பண்றதுக்குள்ள உன்னை நீயே தடுத்தாகணும். நான் யாரையுமே கொலை பண்ணல. என்னன்னா அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷுவல், அதாவது அந்த மோட்டலுக்கு இவர் போயிருப்பாரு இல்லையா, தான் மனைவி டெட்டோட இருக்கிறத பார்த்ததோ இவர் கன்னை எடுத்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அப்படியே இவர் தலையை பிடிப்பாரு. அப்பதான் அவன் கேக்குறான், அந்த கன் லோடடா தானே இருந்தது? இல்ல, நீ கொண்டிருக்கலாம்,
நீ நினைச்சா அவங்கள அங்கேயே கொண்டிருக்கலாம். இப்ப கூட நீ அதை தான் நினைக்கிற. வாய மூடு. இப்ப கூட நீ அதை தான் நினைக்கிற. வாய மூடு. ஜான் ஷூட்டர்னு ஒருத்தன் இல்லவே இல்ல. அப்படி ஒருத்தன் பொறுக்க கூட இல்ல. நீ தான் அவனை உருவாக்கன. இந்த மாதிரி அவன் சொல்லும் போது நம்ம ஹீரோ செம்ம காண்டாகி ஒரு பொருளை தூக்கி வீசுவாரு பாருங்க. அது நேரா செவுத்துல பட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தும். அந்த கிராக் பயங்கர வேகமா பரவும். அப்பதான் அவரோட உள்ளுணர்வு சொல்லும், நீ பண்றது எல்லாமே தவறு. 30 வருஷமா இதை நீ பண்ணிட்டு இருக்க. நீ பண்றது எல்லாமே தவறு. இந்த மாதிரி அவருக்குள்ள அந்த குரல் கேட்கும் போது அப்பதான், என்ன மிஸ்டர் ரெய்னி, இப்பவாச்சும் எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. என்னன்னு பார்த்தா அது ஜான் ஷூட்டர். அப்பனா நீ உண்மை கிடையாதா? நான் உண்மைதான். நீங்க தான் என்ன உருவாக்குனீங்க. என்னன்னா இப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை காட்டுவாங்க. நம்ம ஹீரோ தான் தான் மனைவியோட ஒன்னா இருக்கிற காலகட்டத்துல அந்த கேப்பை வாங்கியிருப்பாரு. அவரே இத பார்த்தா மிசிசிப்பில இருக்கிற ஒரு டைரி ஃபார்மர் மாதிரி இல்ல. நீங்க எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தீங்க, எனக்கு ஒரு பெயரை கொடுத்தீங்க, என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அதை செய்ய சொன்னீங்க. என்னன்னு பார்த்தா இப்பதான் இங்க ஒரு ட்விஸ்ட். ஏமியோட வீடு எரிஞ்சு போயிருக்கும் இல்லையா, அது ஆக்சுவலி ஜான் ஷூட்டர் பண்ணல. நம்ம ஹீரோ தான் அந்த இடத்துக்கு போய் பெட்ரோல் பாட்டில்ல நெருப்ப பத்த வச்சு அந்த வீட்டையே கொளுத்திருப்பாரு. அதுக்கப்புறமா டாம் கிரீன்லீஃப் கென்னோட வண்டியில இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அந்த வண்டியில தான் இருந்திருப்பாரு. நம்ம ஹீரோ சொல்றாரு, டாம், நான் அங்க நின்று ஒருத்தன் கூட பேசிட்டு இருக்கும்போது நீங்க அதை பாத்தீங்கல்ல, மாற்ற எனக்கு புரியுது, நான் அதை பார்த்தேன். நான் கற்பூரம் அடிச்சு சத்தியமா சொல்றேன், நீ அங்க தனியா நின்னு பேசிட்டு இருந்த. உண்மையிலேயே நம்ம ஹீரோ அங்க தனியா நின்னு பேசிட்டு இருந்திருப்பாரு. சரி, ஒரு நிமிஷம் ஓரம் கெட்டு அப்படின்னு சொல்லி அப்பதான் காட்டுறாங்க, இவரு கிட்டதான் ஒரு கோடாரியும் ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் இருந்திருக்கும். தான் கைப்பட அதை எடுத்து 2 பேரையும் அந்த இடத்துலயே கொலை பண்ணிருப்பாரு. நான் எதுக்காக இங்க வந்திருப்பேன் நீ நினைக்கிற மிஸ்டர் ரைனி? ஸ்டோரியை ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த ஸ்டோரியில இருக்கிற எண்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ உனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி சொல்லி அவன் அந்த தொப்பியை கொடுக்கும்போது அப்பதான் ஒரு கார் வர்ற சத்தம். யாருன்னு பார்த்தா அது நம்ம எய்மி அந்த இடத்துக்கு டிவோர்ஸ் பேப்பர்ஸோட வந்திருப்பா. நேரா வீட்டுக்குள்ள நடந்து போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்பதான் கால்ல வந்து ஒரு பேப்பர் ஒட்டும். அதுல சீக்ரெட் விண்டோ பை மார்டன் ரெய்னி அப்படின்னு போட்டிருக்கோம். பேஜ் நம்பர் 83. சோ இப்ப புரியுதா, அந்த பேப்பர்ஸை நம்ம ஹீரோ தான் கிழிச்சு போட்டிருப்பாரு. நம்ம எய்மிக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே நேரா வீட்டுக்கு வராங்க. கதவு ஓப்பன்ல இருக்கும். உள்ள திறந்து பார்த்தா வீடே தலைகீழா இருக்கும். எல்லா பொருட்களும் உடைஞ்சும் அந்த இடமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த சமயத்துல மேல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு மேல போய் பார்ப்பாங்க. பார்த்தாங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல அந்த ஸ்கிரிப்ட் மட்டும் இருக்கும். அதை எடுத்தா அதுக்கு கீழே ஷூட்டர்னு நிறைய தடவை எழுதி இருக்கும். ஆக்சுவலி அது அங்க மட்டும் இல்ல, அங்க சுத்தி சுத்தி ஏகப்பட்ட இடத்துல ஷூட்டருங்கிற அந்த பெயர் எழுதப்பட்டிருக்கும். நம்ம எய்மிக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அங்கதான் இருப்பாரு, ஜான் ஷூட்டரோட தொப்பியை போட்டுட்டு. அப்ப அவரோட பக்கத்துல ஒன்னு எழுதியிருக்கும். என்னன்னா ஷூட் ஹர் அப்படின்னு அங்க போட்டிருக்கு. எய்மிக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அவங்களோட ஃபுல் நோக்கமே இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும். எய்மி பயந்துகிட்டே, மார்ட், உனக்கு என்ன ஆச்சு? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க மிஸ். மார்ட் இங்க இல்ல. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்கும். இப்ப நம்ம ஹீரோக்குள்ள இருக்கிறது ஜான் ஷூட்டர் அப்படிங்கிற அந்த பர்சனாலிட்டி. அவன் இறந்துட்டான், மார்ட் இறந்துட்டான். ஆனா நான் சத்தியமா அவனை எதுவுமே பண்ணல. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற மார்ட்? இப்படிதான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு கத்திரிக்கோலை எடுக்கும்போது இவங்க பயந்து ஓட பாப்பாங்க பாருங்க. இவன் அவங்களோட முடிய வெட்டிடுவான். எய்மி அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸையும் எடுத்துட்டு அங்கிருந்து வேகமா ஓடுவாங்க. ஆனா அந்த பேப்பர் அங்கேயே கீழே விழுந்துரும். நம்ம ஹீரோ, அதாவது அந்த ஜான் ஷூட்டர் என்ன பண்றாப்லனா ஒரு கல்லை எடுத்துட்டு மெதுவா வருவா. எய்மி இங்க காரை பதட்டத்துல ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அது ஸ்டார்ட் ஆகாது. அப்படியே இவங்க அதை ஸ்டார்ட் பண்ணாலுமே அங்கிருந்து அவங்களால தப்பிக்க முடியல. அவன் அந்த கார் கண்ணாடியை உடைச்சு உள்ள இருந்து நம்ம எய்மிய தரன்னு வெளியில எடுத்து போடுவான். அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. எய்மி அங்கிருந்து தப்பிக்கலான்னு பாப்பாங்க. ஆனா அவன் அந்த ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து அவங்களோட கால்லயே சொருவிடுவான். இருந்தாலும் அவங்க அவனை அட்டாக் பண்ணி அந்த காயப்பட்ட காலோடய அங்கிருந்து தப்பிக்க பாப்பாங்க. ஆனா பின்னாடி இருந்து வந்த அந்த ஜான் ஷூட்டர் அவங்களை எட்டி உதைப்பாங்க பாருங்க. நேரா அவங்க போய் கல்லுல மோதனதுல அவங்க தலையில அடிபட்டுரும். என்ன மன்னிச்சிருங்க மிஸ்ஸஸ், இது எதுவுமே என்னோட ஐடியா கிடையாது. இது எல்லாமே மிஸ்டர் ரெய்னியோட பிளான் தான். நீ மார்ட் ரெய்னி தான் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அப்பதான் இன்னொரு கார் வர சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா அது நம்ம டெட். அவன் எய்மின்னு கத்திட்டு இங்க வருவான் பாருங்க. கதவை திறந்ததும் மூஞ்சிலேயே அவனுக்கு ஒரு அடி விழுகும். அவ்வளவுதான், அவங்க கண்ணு முன்னாடியே அவனை கொலை பண்றான். ஒரு வருஷம் கழிஞ்சு அந்த கான்கள் விளையும் போது அப்பதான் அவன் யோசிப்பான், அவளோட அந்த மரணம் ஒரு மர்மமா இருக்கும், மத்தவங்களுக்கு மட்டும் இல்ல அவனுக்கும் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே அவளை கொலை பண்றான். இப்ப எப்படி கட் பண்ணா கொஞ்ச நாள் கழிஞ்சு அந்த போய் ஸ்டோரை வந்து காட்டுவாங்க. அங்க நம்ம ஹீரோ வருவாரு. அவரை பாக்குறக்கே ரொம்ப சந்தோஷமா தெரியுது. ஆனா எல்லாருமே அவரை வித்தியாசமா பாக்குறாங்க. அந்த போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு பொண்ணு கூட இருந்திருப்பாளே, நம்ம ஹீரோ மேல ஒரு கிரஷ் கூட இருந்திருக்கும். அவ நம்ம ஹீரோவை பாப்பா. அவ பார்த்த உடனே ரொம்ப பயந்து போயிருவா. நம்ம ஹீரோ அவ கூட பேச ட்ரை பண்ணுவாரு. ஆனா அவ வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருவா. அதுக்கப்புறமா இங்க நம்ம ஷெரீஃப் இருப்பாரு இல்லையா, அவர் நேரா மார்ட்டோட வீட்டுக்கு வருவாரு. மிஸ்டர் ரெய்னின்னு கூப்பிட்டுட்டு உள்ள வராரு. பார்த்தா உள்ள யாருமே இல்ல. அந்த இடமே ரொம்பவும் வித்தியாசமா இருக்கும். அது மட்டும் இல்லாம கிச்சன் முழுக்க ஒரே மக்காச்சோளமா இருக்கும். மார்ட் ரெய்னி அப்படின்னு கூப்பிடும் போதுதான்
மேல இருந்து நம்ம ஹீரோ நான் இங்க தான் இருக்கேன் மேல வாங்க டேவ் அப்படின்னு கூப்பிடுவாரு. நான் கொஞ்சம் பிரேக்ல இருக்கேன் ஏன்னா அப்பதானே வேலை செய்ய முடியும். எங்க பாரு நம்ம 2 பேருக்குமே தெரியும் நீ என்ன பண்ணேன்னு. இப்ப என்கிட்ட ஆதாரம் இல்லாம இருக்கலாம் ஆனா அந்த பாடிஸை நான் கண்டுபிடிச்ச உடனே உன் கைக்கு விளங்க மாட்டேங்கிறத கூட்டிட்டு போவேன். அது வரைக்கும் நீ அந்த டவுனுக்குள்ள வராம இருக்கிறது நல்லது. ஏன்னா மக்கள் உன்னை பார்த்தாலே பயப்படுறாங்க. உனக்கு புரியுதா? சரி நான் அப்படியே பண்றேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஷெரீஃப் அந்த இடத்த விட்டு போகும்போது ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு ஒன்று தெரியுமா இங்க எது மேட்டர்னா எண்டிங் தான். ஒரு கதையோட முக்கிய பகுதியே அதோட எண்டிங் தான். அதுலயும் இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஷெரீஃப்க்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னா அந்த கதையில தான் மனைவியை ஏமாத்துனதுனால அவன் என்ன பண்ணிருப்பானா அவளையும் அவளுக்கு துணையா இருந்தவளையும் கொன்னு அவளோட ஃபேவரட் கார்டன்லயே புதைச்சு அது மேல மக்காச்சோளத்தை வளர வச்சு அதை அறுவடை பண்ணி சாப்பிடுறதோட இந்த கதை முடிவுக்கு வருது. அவளோட இறப்பு மத்தவங்களுக்கு மட்டும் இல்ல அவனுக்கு ஒரு மர்மமாவே இருக்கும். அதாவது இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா எய்மியோட சாவு நம்ம மாட் ரெய்னிக்கே ஒரு மிஸ்ட்ரியா இருக்கும். சோ இப்படி சொல்றதோட இந்த கதையும் முடிவடையுது. அண்ட் எப்படி இருந்தது? இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற அந்த லைக் எனக்கு ஒரு பயங்கர மோட்டிவேஷனா இருக்கும். இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.